Hello, dear students. Welcome. Here we are just refresh about for the examination NMMS. ஸோ NMMS எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தெரியும். இப்போ ரீசெண்டாக இனிமேல் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரீகாலாக பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஸ்லைடில் இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பவர் ரூலில் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த பவர் ரூல் யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட். இங்கே 5/3 5/3 5/3 அதாவது பேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கு, பவர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன பவர் ரூல் நமக்கு யூஸ் ஆகும்? anyone can tell? Yes, a power n equal to a power m plus n. இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ மேலே இருக்க பவரை நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்க பவரை ஆட் பண்ணோம்னா -5 -11 which is -16. ஸோ பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னா நம்ம இன்னொரு கண்டிஷன் என்ன பார்த்துருக்கோம்? a power n equal to a power mனா m equal to n. இந்த கண்டிஷன் பார்த்துருக்கோமா? ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? -5 -11 equal to 4x. That is -16 equal to 4x. x is equal to -4. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன இப்போ? ஃபோர்த் ஆப்ஷன். அவ்வளோதான். ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். கொஸ்டின் 2. கொஸ்டின் 2ல டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர்னா நமக்கு ஃபார்முலா என்ன? விட்டம். அதோட ஃபார்முலா என்ன? 2r. 2rங்கிறது 35 சென்டிமீட்டர். ஸோ r is equal to 35/2. எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு பார்க்கலாம். 17.5 கிட்ட வரும். ஸோ நம்ம வந்து இதை நம்ம வந்து ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாது? வாட்ஸ் மேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு வந்து டயாமீட்டரையும் இதையும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவே நம்ம பார்த்தோம்னா, சர்க்கம்ஃபரன்ஸ்னா சுற்றளவு. அந்த சுற்றளவோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் 2πr தான் ஃபார்முலா. 2πr. இப்போ 2r வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 35ன்னு தெரியும். பையோட வேல்யூக்கு பதிலாக நம்ம வந்து அதோட அப்ராக்சிமேஷன் என்ன எடுத்துக்கலாம்? 22/7 எடுத்துக்கலாம். ஸோ 7 35 கேன்சல் பண்ணால் 5 times 22. 5 times 22 சால்வ் பண்ணா 110. ஸோ 110 சென்டிமீட்டர். இதுதான் அதோட ஆன்சர். லெட்ஸ் கோ டு தட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேஷியோ வந்து ஆஃப் அ சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம பார்க்கணும், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு we can talk in a என்ன பிளேஸில் பேசுவோம்? இட் இஸ் அ சிங்கிள் மெஷர்மெண்ட். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு யூனிட் என்னன்னு சொல்லுவோம்? சென்டிமீட்டர், மீட்டர், இந்த மாதிரி தான் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து சிங்கிள் யூனிட்டாக சொல்லுவோம். அதே ஏரியாவுக்குன்னா என்ன சொல்லுவோம்? ஏரியா வந்து 2 டைமென்ஷனல். 2 டைமென்ஷனலுக்கு என்ன சொல்லுவோம்? மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வால்யூம்னா கியூப்ல பேசுவோம். மீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு பேசுவோம். ஸோ அப்படின்னா இங்கே வந்து ஏரியான்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏரியாவோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டையும். அவ்வளோதான். 9 × 16. ஸோ திஸ் வுட் பி த ஆன்சர். இது ஏதோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு 3 cube 3:4 cubeன்னு பண்ணணும். ஓகே, then go to fourth question. Fourth question is a very easiest question. The largest number of 4-digit number exactly divisible by 12, 15, 18, 12. இங்க வந்து 15 பாருங்களேன். 15 எப்படி எழுதலாம்? 5 × 3ன்னு எழுதலாம். அப்படின்னா வந்து நம்மளுக்கு கொடுக்குற நம்பர் வந்து 5ஆல டிவிசிபிள் ஆகணும். கண்டிப்பா 5ஆல டிவிசிபிள் ஆகணும்னா யூனிட் டிஜிட் எப்படி இருக்கணும்? யூனிட் டிஜிட் மஸ்ட் பி 0வா இருக்கணும், இல்ல 5ஆ இருக்கணும். 1 ஸ்தானம் 0வா இருக்கணும், 5ஆ இருக்கணும். ஸோ இந்த இது 8ஆ இருக்கு, இது 2ஆ இருக்கு, இது 2ஆ இருக்கு. ஸோ 3 ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷன் மட்டும் தான் ஆன்சர் வரும். ஸோ டைரக்டா நம்ம எழுதிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் கொஞ்சம் நமக்கு கிரிட்டிக்கலா தெரியும். ஏரியா ஆஃப் எ ட்ரபீசியம். ட்ரபீசியம்னா என்ன? நமக்கு இப்படி இருக்கிறது பேர் தான் ட்ரபீசியம். சாரி, ஸ்ட்ரைட்டா வரைஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ட்ரபீசியம். இதுல வந்து இது வந்து ஹைட், இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஹைட். மேல இருக்கிறத ஏன்னு சொல்லுவோம். அதை வந்து நமக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க, கீழே இருக்கிறத 9ன்னு கொடுத்துருக்காங்க. பேரலல் சைட்ஸ், இதைத்தான் வந்து பேரலல் சைட்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ பேரலல் சைட்ஸுக்கு 5 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு நமக்கு தெரியாது. இதனோட டோட்டல் ஏரியா வந்து 331.5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏரியாவோட ஃபார்முலா என்ன? இந்த ட்ரபீசியம்ல ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ½ × a + b × h. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ ஏரியா வந்து நமக்கு தெரியுது 31.5 அப்படின்னு சொல்லிட்டு ½
a plus b 5 plus 9 into h. இப்போ 2 இந்த சைடு கொண்டு போனோம்னா we can multiply and 5 plus 4 9 வந்து 14. அடுத்து என்ன பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணி இதை 7 எழுதலாம். அடுத்து இதையும் 7 ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 31.5 divided by 7. ஸோ 4 7s are 28, balance 3 35 ஆகும் டெசிமலுக்கு பிறகு. ஸோ 5 7s are 35. ஸோ ஆன்சர் வந்து 4.5. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியணும், அவங்க என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கிறது தெரியணும். தெரிஞ்சால் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த இதில் செஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு பவர் ரோட் யூஸ் பண்ண சம், அப்புறம் 3 ஜாமெட்ரி ரிலேட்டட் சம், 1 வந்து நம்பர் தியரி ரிலேட்டட் சம் பார்த்துருக்கோம். ஓகே, ஓகே, வாட்ச் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.